என்ன மண்ணா, இந்த நள்ளிரவுல சுடுகாட்டுல என்ன சுமந்துட்டு போறது உனக்கு கஷ்டமா இல்லையா? உன் புடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, போற வழியில உனக்கு களைப்பு தெரியாம இருக்க ஒரு கதை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிட்டே வா. ஐராவதி, உன் கூட இருக்கும்போது இந்த உலகமே எனக்கு தேவையில்லடி. எனக்கும் தான். ஆனா உங்க நண்பர் ஆரியன் பாவம், அவருக்கும் ஒரு நல்ல பொண்ணு அமையணும்ல. வீரர்களே, எல்லையில போர் மூண்டுருச்சு, உடனே கிளம்புங்க. ஆதவா, வாடா, நம்ம வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் இது. ஆரியா கண்ணு இரட்டுதுடா. பயப்படாத ஆதவா, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போவோம். சாமி என் புருஷனையும் காப்பாத்து, அவருக்கு உயிரான நண்பன் ஆரியனையும் காப்பாத்து. 2 பேருக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது. ஐராவதி, இது என் உடம்பு இல்லையே, ஆனா நான் தான் உன் ஆதவன். இல்ல, இது என் நண்பனோட உடம்பு, ஆனா என் தலைதான் இது இருக்கு. ஐயோ, நான் யார தொட போறேன்? முகம் என் புருஷன் முகம், ஆனா உடம்பு வேற. உடம்பு என் புருஷன் உடம்பு அஸ்திது, ஆனா முகம் வேற. விக்ரமாதித்தா, இப்ப சொல்லு, அவளோட உண்மையான புருஷன் யாரு? வேதாளமே உடம்புங்கிறது வெறும் கருவிதான், ஆனா தலைதான் அந்த மனுஷனோட ஆசரா வச்சிருக்கு. ஆதவனோட தலை எந்த உடம்புல இருக்கோ அவனே ஐராவதி கணவனா ஏத்துக்கணும். சரியான பதில் மன்னா. ஆனா நீ பேசிட்டேதோ, நான் பறந்து போறேன்.